ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த சாதத்தை ஒரு தயிர் பச்சடியோடு சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இதே சாதத்தை நீங்கள் ரிச்சாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நான் வெஜிடேரியன் கிரேவி, மட்டன், சிக்கன் கிரேவி எல்லாமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அப்படி இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, இது போல் கிரேவிஸ் எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ உதிரா இந்த சாதத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதம் செய்யறதுக்கு அடிகனமான அகலமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன், ஆனால் ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. இதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி எண்ணெயோட அளவை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலுமே பயன்படுத்திக்கோங்க. இதில் கரம் மசாலா பொருட்கள் முழுசாகவே சேர்க்குறோம். ஜாதி பத்திரி, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, இலை இருந்ததுன்னா இலை சேர்த்துக்கலாம். அனாசி மொக்கு சேர்த்துருக்கேன், சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன். இது இல்லாமல் வேறு என்ன முழு கரம் மசாலா பொருள் இருக்கோ அது நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் சேர்க்கணும். ஏலக்காய் ஃபர்ஸ்டே சேர்க்க மறந்துட்டேன், ஆனால் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் பாருங்கள். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி சேர்க்க போகிறேன். அதுக்கு கிட்டத்தட்ட இந்த சைஸில் இருக்க பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 12 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குறைவாக சாப்பிடுவீங்கன்னா இதை விட குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் பச்சை மிளகாவோட காரத்தை பொறுத்து தான். நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு தாராளமாகவே சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க அதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு நம்ம வதக்குறோம். வதக்கும் பொழுது நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, எதுவுமே ரொம்ப ப்ரௌன் கலரில் நம்ம வதக்கலை. லைட்டாக அது கலர் மாறி வரணும், அது வரைக்கும் தான் வதக்கணும். இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக வதக்கிடக்கூடாது, அப்போ அதனோட ஃப்ளேவரே மாறிடும். நீங்கள் கரெக்டாக இது போல் வதக்கிடுங்க. இந்த சமயத்தில் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பிறகு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் எந்த அளவு கலர் மாறி இருக்குது. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூனில் பாதி அளவு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி நிறைய சேர்க்க வேணாம், நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அதனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால் நான் டேபிள் ஸ்பூனில் எடுக்கலை, டீஸ்பூனில் தான் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்தேன். அப்படி இல்லைன்னா இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த அளவு வதங்கின பிறகு இதில் 1 கைப்பிடி அளவுள்ள புதினா இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகளும் நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கண்டிப்பாக புதினா இலைகள் இதில் சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா இலைகள் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடுங்க. புதினா இலைகள் சேர்த்த உடனே தீயை குறைவாக வச்சுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சிடலாம். இப்போது இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் 1 மூடி அளவுள்ள தேங்காவை எடுத்து துருவி அதை நான் நல்லா பாலாக புழிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். இந்த தண்ணி மட்டும் போதுமான அளவாக இருக்காது. 3வது பாலை தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அந்த பாலையும் இதுலேயே நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இது கொஞ்சம் சூடேற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கிரேவி நல்லா சூடேறி வரதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை சாதமாக வடித்து நம்ம எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை முதல்லையே நல்லா ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா காஞ்ச பிறகு அதில் உப்பு சேர்த்து பாஸ்மதி அரிசியும் சேர்த்து ஒரு 60% பாதிக்கும் கொஞ்சம் மேலே அரிசி நல்லா நீளமாக வரும் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் வேக வச்சு அதை வடித்து எடுத்துடணும் நம்ம. இப்போ நம்ம மறந்த ஏலக்காயை சேர்த்தாச்சு. ஏலக்காய் ரொம்பவே முக்கியங்க. ஏலக்காயோட ஃப்ளேவர் இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாதம் வெந்து வரும்பொழுது ஏலக்காயோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தை உதிராக வடிச்சிட்டு ஆற வைக்கக்கூடாது, உடனே எடுத்து இதில் நம்ம சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், இது லைட்டாக மேலே கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம உதிராக வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்க்குறோம். பாஸ்மதி அரிசி பாருங்கள் எந்த அளவு நீளமாக வெந்து வந்திருக்கு. இதே போல் நல்லா அரிசி நீண்டு வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க.
பாதி அளவும் வேக வச்சிடக்கூடாது, முக்கால் பதத்துக்கு மேலேயும் வேக வச்சிடக்கூடாது. கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவு குறைவாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நம்ம சாதம் வடித்தோம் இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணியில் இருந்து 100 ml அளவில் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வீட்டில் சப்போஸ் பாஸ்மதி அரிசி இல்லை அப்படிங்கிற சமயத்தில் சீரக சம்பா அரிசி இருந்ததுன்னா அதில் செய்யலாம். பொன்னி பச்சரிசி இருந்ததுன்னா அதில் செய்யலாம். இது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, சாதாரண பச்சரிசி இருக்குன்ற பட்சத்தில் பச்சரிசியில் செய்யலாம். ஆனால் நீங்கள் பச்சரிசியில் செய்யும் பொழுது இந்த சாதம் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ கலந்து விட்ட பிறகு பாருங்கள், சாதமும் இந்த தண்ணியும் அப்படியே கரெக்டாக நமக்கு இது போல் இருக்கணும். இந்த அளவு வந்த பிறகு ஃப்ளாட்டாக இதை செஞ்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி இது மேலே நம்ம சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே வெயிட்டாக வச்சுடுங்க. இது போல் தம் போட்ட பிறகு 10 நிமிஷம் அப்படியே இது லோ ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக உதுராக வெந்து வந்திருக்கோங்க. அடி வரைக்கும் பாருங்கள் சாதம் எந்த அளவு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் ஆறின பிறகு இன்னுமே உதுராக மாறிடும். நம்மளோட சுவையான தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை சிம்பிளாக சொல்லணும்னா தேங்காய் பால் சாதம்னு கூட சொல்லிக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது போல் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நீங்கள் சாதத்தை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்களேன். நல்ல சாதம் ஊறி அந்த வாசனையெல்லாம் இழுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப உதிராக நீங்கள் செஞ்சிட்டிங்க, சாதம் வேகிறதுக்கு முன்னாடி செஞ்சிட்டிங்கன்னா அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. சாதம் நல்லா வெந்திருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு உதிராக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல கம்மன்னு வாசனையில் ஒரு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வயிறுக்கு ரொம்பவே நல்ல ரெசிபியும் கூட. ஏன்னா இது நம்மளோட வயிறில் இருக்க அந்த புண்களை எல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலில் இருக்குது. இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் 10 நாளுக்கு ஒரு முறை நம்ம உணவில் சாதாரணமாகவே சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு அவசியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது போல் சாதம் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.